الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون وقال تعالى أيضا والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من أدى زكاة ماله فقد ذهب شره. وقال صلى الله عليه وسلم أيضا الصدقة تطفئ غضب الرب وتدفع ميتة السوء. وقال صلى الله عليه وسلم أيضا داووا المرضى بالصدقة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் கூடிய சர்வ புகழ்ச்சியும் இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தவன் அவன்தான். எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் என்னென்ன நிலைமைகள் எங்களிடத்தில் இருக்கிறதோ அந்த எல்லா நிலைமைகளை வைத்தவனும் அவன்தான். மனிதனை தவறு செய்யக்கூடியவனாக, குற்றம் செய்யக்கூடியவனாக, பாவம் செய்யக்கூடியவனாக, மறதியாளனாக படைத்ததும் அல்லாஹ்தான். எங்கள்கிட்ட என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ இந்த தன்மைகளை நாங்களே உருவாக்கி கொள்ள இல்லை. மாற்றமாக எங்களை படைத்தவனே அந்த சில தன்மைகளை எங்களுக்கு என்று பொதுவான அமைப்பில் வைத்திருக்கின்றார். அதனால எங்களைய விட எங்களைய படைத்தவன் எங்களுடைய விஷயத்துல ரொம்ப அறிஞ்சவனாக விளங்கினவனாக இருக்கிறார். மனிதன் குற்றம் செய்யக்கூடியவன், தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், மறதியாளன். அதனால அந்த தவறுகளுக்கு, குற்றங்கள், பாவங்களுக்கு, மறதிக்கு அல்லாஹ் மன்னிப்பை பெற்றிருக்கிறார். எனவே அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். நாங்க எங்களால் ஒரு தவறு, குற்றம், பாவம் நடந்துட்டா விளங்கியோ விளங்காமலோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவன் தயாராயிருக்கிறான். ஆனா யார்கிட்ட பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், யார் மன்னிப்பு கேட்கிறாரோ அவருடைய பாவங்களை தான் மன்னிக்கிறார். மனிதன் செய்யக்கூடியவன் தானே என்று சொல்லி சொல்லி பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தௌபாவும் இல்லை, இஸ்திக்பாரும் இல்லை, மன்னிப்பும் இல்லைன்னா அவருக்கு மன்னிப்பு இல்லை. யார் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறார். மன்னிப்பு கேட்கிறவங்களா தான் மன்னிக்கிறார். அதனால மனிதனின் அடிப்படையில தவறுகள், பாவங்கள் நடக்கலும். ஆனா எங்களோட உள்ளத்துல ஒரு கவலை ஒன்று உருவாகணும். நான் இப்படி தவறு செஞ்சிட்டனே, தெரிஞ்சோ தெரியாமலோ என்னையால் இப்படி ஒரு மாற்றம் நடந்துட்டு, பாவமான ஒரு செயல் நடந்துட்டு, ஹராமான ஒரு செயல் நடந்துட்டு, இதுக்கு நான் இடத்துல மன்னிப்பு கேட்கணுமே என்ற ஒரு கவலை உள்ளத்தில், அந்த கவலையாவது வரணும்.
அந்த கவலை வந்து ஒருவர் உள்ளம் வருந்தி உள்ளத்தால கவலைப்பட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர் வடிச்சாலேடா அவருடைய எல்லா பாவங்களையும் அதான் மன்னிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாயிபு மினல் ஸம்பி கமன் லா ஸம்ப லஹு. யார் பாவத்துக்கு தௌபா செய்கிறாரோ அவர் பாவமே செய்யாதவரை போல ஆகி விடுகிறார் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்க சஹாபாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், பல நல்லடியாருடைய சரித்திரங்களை சம்பவங்களை படிச்சு பார்த்தா விளங்குது அவங்க ஆரம்பத்திலே பெரிய நல்லடியார்களாக, அவுலியாக்களாக, நாதாக்களாக இருக்க இல்லை. அவங்களோட ஆரம்ப ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவங்க பலர்கள் பெரிய பாவங்கள் செய்யக்கூடியவங்களாக தினால, குடியில, வட்டியில, அகாத்துல, கொலையில இப்படி பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டவங்க. சந்தர்ப்ப சூழல்ல அவங்க அப்படி பாவங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எப்ப இந்த தவறுகளை உணர்ந்தாங்களோ, நான் போற போக்கு நல்ல போக்கு இல்லை, நான் செய்த செயல் இது நல்லது இல்லை, நான் குற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு, அந்த கவலை என்றைக்கு உள்ளத்துல வந்ததோ அன்றைக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா இஸ்திக்பார் செஞ்சாங்க. தந்த வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டாங்க. வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றானே, ஆரம்பத்துல பாவம் செஞ்சு அதுக்கு பின்னால அந்த பாவங்களுக்கு தௌபா செஞ்சு அதுக்கு பின்னால அவங்க ஈமான் அல்லாஹ்வை நம்பி நல்ல அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ إِلَّا مَنْ تَابَ وَآمَنَ وَعَمِلَ صَالِحًا. பாவத்தில் ஈடுபட்டாங்க, பெரிய பெரிய பாவங்கள். அப்படியெல்லாம் ஈடுபட்டவங்க உணர்ந்தாங்க, தௌபா செஞ்சாங்க, அதுக்கு பின்னால வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாங்க. அல்லாஹ்வை நம்பி, ஆகிரத்தை நம்பி நல்ல அமல்கள்ல அதுக்கு பின்னால் உள்ள காலங்களை கழிச்சாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த உண்மையான முறையில தௌபா செஞ்சு அதுக்கு பின்னால் வாழ்க்கையை மாற்றி நல்லபடியாக வாழ்றாங்களே, இவங்களுக்கு இவங்களோட பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, இவங்க முந்தி செஞ்ச பாவங்களை எல்லாம் நன்மையாகவும் மாற்றி விட்டோம். அவங்களோட பாவங்கள் எல்லாம் நாங்க நன்மைகளாக மாற்றி. ஆக அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு தேவை என்னன்னா, அவன் தான் எங்களை உண்டாக்கினான். எங்களை உருவாக்கினது உமாவோ பாப்பாவோ வேற யாரோ அல்ல. எங்களை உண்டாக்கினவன் அல்லாஹ், உருவாக்கினவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், உயிரை தந்தவன் அல்லாஹ், தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விட்டது அல்லாஹ். அதுக்கு பின்னாலேயும் எங்களுக்கு உண்ண, குடிக்க, உடுக்க இந்த சகல புத்தி, விளப்பம், அறிவோ, ஆற்றல், இந்த உடல்ல சக்திகள், இது எல்லாத்தையும் தந்தவன் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனே தான் எங்களை உருவாக்கினான், அவனே தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறான், அவனே தான் எங்களுக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான், அவனே தான் எங்களை வாழ வைத்திருக்கிறான், அவனே தான் எங்களை மௌத்தாக்கவும் போறான். அதனால அவனே உண்டாக்கி, அவனே உருவாக்கி, அவனே எல்லா வேலையும் செஞ்சு அதுக்கு பின்னால் இந்த மனிதனை மௌத்தாக்கி இந்த மனிதனை நரகத்துல போட்டு எரிக்கணும், சுடணும் என்ற தேவை அவனுக்கு இல்லை. அப்படி ஒரு தேவை இல்லை. அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவனோட முற்றவங்க யாராவது இருந்தா, அவனை எதிர்க்கக்கூடியவங்க யாராவது இருந்தா, அவனுக்கு நிகராக சமமாக யாராவது இருந்தா, சில நேரம் அவனுக்கு காட்டுறதுக்காக சில வேலை செய்ய சிலவங்க அப்படி செய்யறதானே. நாங்க அவருக்கு செஞ்சு காட்டுறோமே, செய்ய தேவையில்லாததே செஞ்சு காட்டலாம். ஏன்னா இவர் அவரை விட பெரிய வேலைக்காரர் என்று காட்டுறதுக்காக, இவரை கெட்டுத்தரத்த திறமைய இவருக்கு ஏழும், இப்படி மேலும் எங்களுக்கு அப்படி மேலும் என்று காட்டுறதுக்காக செய்யறது இல்லை. ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு தேவையே இல்லை. ஏன்னா அவனுக்கு நிகராக சமமாக அவனுக்கு எதிராக யாருமே வருவதில்லை. அவனுக்கு அவனை போல ஒருவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அவனுக்கு யாரையும் நரகத்தை போட்டு சுடோடும் எரிக்கோடும் என்ற தேவையே இல்லை.
அவனுக்கு தேவை என்ன? அவனால உருவாக்கப்பட்ட மனிதன், அவனால வளர்க்கப்பட்ட மனிதன், அவனால உணவளிக்கப்பட்ட மனிதன், அவனாலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன். இவன் மௌத்துக்கு பின்னாலேயும் துனியாலையும் தான் ஆகிரத்திலையும் தான் அவன் மேலான சொர்க்கம் போகணும், துனியாலே நிம்மதி சந்தோஷமாக வாழணும் என்பதுதான் அவன். அதனால துனியால நிம்மதி சந்தோஷமாக வாழ்வதற்கும் எங்களுக்கு வழியை சொல்லி தந்திருக்கிறான். மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையில நிரந்தரமான இன்பங்களை அவன் தயாரிச்சிருக்கிறான். எப்படியா கொண்ட இன்பங்கள் பாக்கியங்கள் எல்லாம் எந்த கண்களும் கண்ணில்ல, எந்த காதுகளும் கேட்டில்ல, எந்த மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஊசலாடியும் இல்லை, நினைச்சியும் பார்த்து இல்லை. அப்படியா கொண்ட இன்பங்களை சொர்க்கத்துலதான் தயாரிச்சிருக்க. யாருக்காக? ஆட்டுக்கு மாட்டுக்கு ஒட்டகத்துக்கா சொர்க்கம் அடைஞ்சிருக்கிறார். சொர்க்கத்தை எல்லாம் தயாரிச்சிருக்கிறது மனிதனுக்கு, மனிதனுக்காகத்தான் நல்லா வச்சிருக்கிறார். மனிதர்களும் ஜின்களுக்கும். எல்லா ஜின்களையும் மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னால ஜின்களையும் எல்லாம் படைச்சான். அந்த ஜின்களையும் படைச்ச நோக்கம் அல்லாஹ் வணங்குகிறான். மனிதர்களையும் படைச்ச நோக்கம் அல்லாஹ் விலகி வணங்குகிறான். சொர்க்கம் நரகம் மனிதர்களுக்கு ஜின்கள். நரகத்துடைய விஷயத்தை சொல்ற, நரகத்தை ஜின்களை கொண்டு மனிதர்களை கொண்டு நிரப்போம் என்று சொல்றார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை இந்த மனிதனுக்காக தான் தயாரிச்சிருக்கிறார். அதை எப்படி தயாரிச்சிருக்கிறான்னா, இந்த மனிதன் யோசிச்சும் இல்லை, கற்பனையும் செஞ்சில, அப்படி தயாரிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தை ஒரு மரம், இந்த ஜன்னத்தி ஷஜரா யஸீரு ராகிபுல் ஜவாதுல் முதம்மிரு ஸரீஅ 100 சனா மா யஃதவுஹா. ஒரு மரம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மரம் எவ்வளவு உயரமான மரம் என்றா, அந்த மரத்துடைய நிழல்ல, மரத்துல குதிரோட இயலாது, அந்த மரத்துடைய நிழல்ல நிழல் இருக்குது. அந்த நிழல்ல நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒரு அரபிக் குதிரை, வாலிப குதிரை 100 வருஷம் ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழல் மாயப்பதாவா முடியாது என்று சொல்லலாம். புத்திக்கு படுவாய், புத்திக்கு படாது. ஏன்னா புத்திக்கு எல்லாம் படவும் கட்டாயமும் இல்லை. புத்திக்கு பட்டதுதான் மார்க்கம், புத்திக்கு படாதது மார்க்கம் இல்லை என்றது இல்லை. ஏன்னா எங்களோட புத்தி இருக்கே ஒரு அளவு தான் எங்களால யோசிக்க. இந்த உடல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சக்திகள் இருக்கே, இது லிமிட்டட். பார்வை ஒரு அளவு தான் பார்க்கணும். 5 கிலோமீட்டருக்கு அகல வார பார்க்கணுமா? சப்தங்கள், செவி புலன்கள் ஒரு அளவு தான் நல்லா தந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து ஒருத்தர் சத்தம் போட்டு பேசினா கேட்கும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு அகல இருந்து சத்தம் போட்டு பேசினாங்க கேட்காது. இதே போல என்னோட உடல்ல அல்லாஹ் தந்திருக்கிற அறிவு, ஆற்றல், புத்தி, விளப்பம், பார்வை, கேள்வி, இது எல்லாமே ஒரு அளவு தான் நல்லா தந்திருக்கிறார். ஆனா அல்லாஹ்ட சக்தி, அல்லாஹ்ட குதிரத், அல்லாஹ்ட ஏற்பாடுகள் இந்த பார்வைக்கு, இந்த சிந்தனைக்கு, இந்த அறிவுக்கு அங்காறு உள்ளது. இது ஒரு மனிதன் தனியா ஏற்றுக்கொண்டாயினா அவனுக்கு இஸ்லாத்தை போடுறது லேசாயிருக்கு. சிலவங்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்ல போல அவங்க சொன்னாங்க, இந்த புத்தியை படுவதில்லை. புத்திக்கு படாது எல்லாம். ஏன்னா புத்தி நிரப்பமானது இல்லை. நாங்க பாவிக்கக்கூடிய இந்த மொபைல் போன், அதுல இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு விளப்பம் இல்லை. ஒரு அளவு தான் நாங்க விளக்கி வச்சிருக்கிறோம். அதுல எவ்வளவோ இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில ஒரு மரம், அந்த மரத்துடைய உயரம் எவ்வளவு, அந்த மரத்துடைய நிழல்ல ஒரு 100 வருடம் ஒரு குதிரை ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழல் முடியாது என்று சொல்லலாம். இதே போல நிறைய விஷயங்கள் சொர்க்கத்தை பற்றி குர்ஆனையும் அல்லாஹ் வர்ணிச்சிருக்கிறார். ஒரு பறவை பறந்து கொண்டிருக்கும், சாப்பிட நினைச்சாலேடா ஹதீஸ்ல வந்திருக்கிறது, பயகாவு அமாகவோ மஷ்மியா, அது பொறிக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு முன்னால் விழுந்தார். உலகத்தை எங்கேயுமே பார்க்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, இன்ன லில் முஃமினி ஃபில் ஜன்னதி அல் ஹைமா மின் லுஅத்தின் வாஹிதா முஜawwafa சுருஹா ஃபிஸ் ஸமாஇ 60 மீலா வலில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன் யதூபு அலைஹிமுல் முஃமின் லா யரா பஅதுஹும் பஅதா. அல்லாஹ் மூமினான் அடியானுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வை பயந்து
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி துன்யாவை விட ஆசிரத்துக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்த மனிதர் நல்ல மனிதர். அல்லாஹ் அவருக்கு தயாரிச்சிருக்கக்கூடிய சொர்க்கத்துல ஒரு மாளிகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது தனி முத்தாலே அமைக்கப்பட்டிருக்கிறார். தனி முத்து, அந்த முத்தை புடைஞ்சி ஒரு மாளிகை. அந்த மாளிகையுடைய உயரம் 60 மைல். 60 மைல் மாளிகை இருக்கு. அவளுக்கு ஒரு மைல் ஒரு பில்டிங்கும் இப்பதான் தயாரித்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, 60 மைல் ஒரு முத்து என்ன, அந்த முத்தை புடைஞ்ச ஒரு மாளிகை என்ன, இது எங்களை புரிஞ்சுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனாலதான் ஹதீஸுல் குதுஸில புகாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபுகளே வந்திருக்கு. நான் என்னுடைய நல்லடியார்களுக்கு தயாரித்திருக்கக்கூடிய சொர்க்கம் அதை யாரும் கண்ணால பார்த்திருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னால காதால கேட்டு இருக்க மாட்டாங்க, யாரு உள்ளத்துல ஒருத்தர அனுப்பியிருக்காங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, கட்டில் இருக்கு, அது மேலதான் இருக்கு. அது தங்கத்தால் உள்ள சுருள் மர்ஃபூஆ, குர்ஆன்ல சொல்ற உயரமான உயர்த்தப்பட்ட கட்டில் மேல இருக்கு. கட்டில் அது தங்கத்தால் உள்ள கட்டிலா இருக்கும். கட்டில ஏற நினைச்சா கட்டில் தானே கீழே வரும். எங்கே டச் பண்ணவும் தேவையில்லை. ஏற நினைச்சா அது கீழே வந்து குதிரை, அந்த குதிரைக்கு சிறகு இருக்கும். உலகத்துல குதிரைக்கு சிறகு இல்லை, அந்த குதிரைக்கு சிறகு இருக்கும். அந்த சிறகு தங்கத்தால் உள்ளதா இருக்கும். அந்த குதிரை வந்து இந்த பூமியின் கிட்ட இந்த அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தாரே, ஆகிரத்தை நோக்கமா வச்சு வாழ்ந்தாரே, அந்த நல்ல மனிதனை பார்த்து அந்த குதிரை சொல்லும், யா வலி அல்லாஹ் இருக்கபினி, அல்லாஹ்வுடைய நல்லடியானே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவனே, எனக்கு மேல ஏறி போய் சொல்லும். அது அரபு பாசையில பேசு. குதிரை அரபு பாசையில மிருகங்கள் எங்கேயாவது பேசுறது கேள்விப்பட்டிருக்கிறோமா துனியால? இந்த காலங்கள்ல நபியுடைய காலத்துல பேசிருக்கு, மாடு பேசிருக்கு, சிலைகள் பேசிருக்குது, உடும்பு பேசிருக்குது. நபியுடைய காலத்தில் அந்த குதிரை சொல்லும், எனக்கு மேலே ஏறி, இவர் அதுக்கு மேலே ஏறினால் தூக்கொண்டு பறக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இதெல்லாம் அவசரமா ஆரம்பிக்க போது இந்த வாழ்க்கை திடீர்னு ஆரம்பிச்சது. ஜும்மா ஒளிமொழிகளே சரீராலும் மௌத்தாவோட சம்பவம் நாங்க பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பயானம் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே அப்படியே சரிஞ்சு அப்படியே மௌத்தாவோட சம்பவம் எவ்வளவு இருக்கு. அன்னைக்கு ஒரு சகோதரர் அவங்க ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்போடு உள்ள குட்டிகளோட போயிட்டு அவர் இமாம் ஜமாத்தா பேருதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். பெரிய ஆலிம் மௌலவி, பெரிய ஆலிம் என்ற இது இல்ல, சாதாரண ஒரு மனிதர். ஆனா தொழுகையில பேருதல், தொழுகையில பேருதல், இமாம் ஜமாத்துல பேருதல் உள்ள மனிதர். ஃபேமிலியோட வந்தவர் இஷா தொழுகைக்காக வெஹிக்கலை வாகனத்தை வெளியே நிப்பாட்டிட்டு வைஃப் உள்ளே வாகனத்தில் இருக்கிறாங்க, நான் தொழுதுக்கு வாகனம் வச்சுட்டு போனா வைத்து அவர் இவங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வாப்பா வருவாரு, வாப்பா வர இல்லை, வாப்பாவை தூக்கி கொண்டு வராங்க, மையத்தாக வராங்க. ஒருவருக்கு கொண்டு பள்ளிகளுக்கு போனார், விழுந்தார், மொத்தார். கேட்டா சொன்னா ஒரு நோயுமே இல்லை, அவருக்கு இருந்த நோய் கொஞ்சம் இழப்புமா நோய் மட்டும்தான், சளி மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லையா. புகாரி அதனால தான் சொல்றாங்க, உங்களோட நேரங்களை வீணாக்கிறாங்க. ஒரு ரக்காத்து தொழுவதற்கு டைம் கிடைச்சாலும் அந்த டைமை வீணாக்காதீங்க. அந்த டைமை நீங்க பிரயோஜனப்படுத்தி ஒரு அமல செய்யுங்க. ஏனென்றால் உங்களுக்கு திடீரென்று மௌத்து வந்தது சொல்லி சொல்றாங்க இமாம் புகாரி, தம்மின் சஹீஹின் மாத்தமின் கைரி சகமி. எத்தனையோ பேர் நோய் இல்லாமலேயே மௌத்தாவிட்டார், நோயே இல்லாது. அவர் நல்லா இந்த நேரம் புல் வடிய கவனிச்சு கொண்டே இருக்கிறார், உடலை கவனிச்சு கொண்டே இருக்கிறார், காரணம் இல்லாமலே மௌத்தாவிட்டார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நேரங்கள் காலங்கள் பேசிக் கொண்டிருக்கே, எங்களால் தவறுகள் நடந்து கொண்டிருக்கே, பாவங்கள் நடந்து கொண்டிருக்கே, இறக்கமுள்ள நாயன் சிலவங்க இருக்கிறாங்களே,
அவங்க எப்பயும் அமலோட இபாதத்தோட பக்குவமா பேணுதலா சௌபாவோட இஸ்திக்பாரோட இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. எல்லா ஊரும் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய கூட்டம் தான் இருக்கு. அவங்க சரியா அந்த எப்படி பொதுமக்கள் ஏனையவங்க ரமதான்ல பேணுதலா இருக்கிறாங்களோ, நாவ பேணிக் கொண்டு, கண்ணை பேணிக் கொண்டு, காதை பேணிக் கொண்டு, உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டு, ஹராம் ஹலாலை பாதுகாத்துக் கொண்டு, 5 நேரம் டைமுக்கு தொழுது கொண்டு பக்குவமா இருக்கிற மாதிரி எல்லா காலத்திலையும் இருக்கிற ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அவங்க குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில அவங்க சொர்க்கம் போவாங்க. பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. பொதுவான அமைப்புல தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், தொழுகைகளை பொழுப்போக்கு, அமல் இபாதத்தை பொழுப்போக்கு, இப்படி பல தவறுகள் செய்யக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் எல்லா ஊர்களையும் பொதுவாக இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் தோணும் எல்லாரும் சொர்க்கம் போகும். அந்த கூட்டம் மட்டும் சொர்க்கம் போறதால அல்லாஹ் எதிர்ப்பாங்க. எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கும், எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவங்க ஆகும், எல்லாரும் நரகம் செய்து தப்பிடும். இதுதான் அல்லாஹ் எதிர்ப்பாங்க. அதனால இப்படி ரமதான் என்ற ஒரு மாசத்தை வச்சு 12 மாசத்துல ஒரு மாசம் ரமதான் என்ற பேரை வச்சு அதை நிறைய சிறப்புகளை வச்சு அதை 3 பகுதியாக பிரிச்சு 10 அதுல ஒன்ற ரஹ்மத் வச்சு, ஒன்ற மக்ஃபிரத் வச்சு, 3வது நரகத்திலிருந்து விடுதலை செய்வது, ரிலீஸ் பண்றது என்ற அதுக்கு அப்படியே ஒரு பேரை வச்சு, அந்த 10 நாள் அப்படியே ஒரு நிலைமையை வச்சு, அது மட்டுமல்ல இந்த மாதத்துக்குள்ள ஒரு நாளை வச்சிருக்கிறான். ஒரு இரவு தானே, முழு நாள் 24 hours இல்ல, 12 hours தான் சரியா பார்த்தா. மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரை, மகரிப்ல இருந்து சூரியன் மறைஞ்சதுல இருந்து அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் ஒரு அகநாளை வச்சிருக்கிறான். அந்த அகநாளை முழு 30 நாளையும் வைக்காம எங்களுடைய இறக்கம் தான் இந்த காரணம். 30 நாளும் சேர்த்து அடையவே செய்யணுமே. அத கடைசி 10 நாள்ல வச்சு 10 நாள்லையும் ஒத்தப்பட நாள்ல வச்சு எப்படியாவது இந்த எல்லோரும் அந்த நாள்ல ஒரு முயற்சி செஞ்சாவது உங்களை எல்லா பாவத்துக்கும் கண்டிப்பா பெற்றுக் கொள்வோம். அந்த ஒரு இரவை சரியா கை பண்ணி முயற்சி செஞ்சு தியாகத்தை செஞ்சு அந்த இரவையில அமளி பாதித்துல ஏதாவது ஒரு அமல்ல ஈடுபட்டால் அல்லாஹ் 1000 மாசம் நன்மை செஞ்சதை விட சிறந்த நன்மையை அல்லாதார். 1000 மாசம் நம்ம வாழ போனதே இல்லை. 83 84 வருஷம் வாழ்றதே சந்தேகம் இல்லை. கைரூபின் அன்பு ஷஹர் என்றார். இதை பொதுவா வச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த டான்ஸ் அடிச்சு போங்க, இதாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம், வாய்ப்பு தானே. தவறு செய்யக்கூடியவர்களே, குற்றவாளிகளே, உங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கோங்க. ابن آدم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرت لغفرت لك. மனிதா, உன்ன பாவங்கள் இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் மேகம் வரைக்கும் நீ பாவம் இந்த இடப்பட்ட இடவழி நிறையக்கூடிய அளவுக்கு பாவம் செஞ்சு நீ இந்த மன்னிப்பு கேட்டா உன் எல்லா பாவத்தையும் ابن آدم لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيت بقرابها مغفرة. உலகத்தில் இருக்கிற மண் கட்டியுடைய அளவு, மண் துளிகளுடைய அளவு பாவம் செஞ்சு அதை நிறுத்தியணுமா அடக்கியணுமா? உலகத்தில் இருக்கிற மண்ணை நிறுத்த அடக்கியணுமா? அந்த அளவு பாவம் செஞ்சுட்டு இதை வைக்காத நிலைமையில நீ என்னை சந்தித்தால் இந்த மண்ணுடைய அளவு நான் மன்னிப்பு தருவேன் என்று அல்லாஹ் சொல்றதாக சொன்னதாக. அதனால கண்ணியமான சகோதரர்களே, சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை இறக்கமுள்ள நாய் தந்து கொண்டே இருக்கிறார். நாங்க இந்த சந்தர்ப்பங்கள் முடிச்சதுக்கு பின்னால் அந்த சகராத்துல சகாரி இருக்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த நேரத்துல முடிவு கண்ணுக்கு விளங்க போல ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப். இப்ப எனக்கு டைம் தான் யா அல்லாஹ், இப்பதான் சொன்னதெல்லாம் விளங்குது, சொன்ன பயான் எல்லாம் இப்பதான் கண்ணுக்கு விளங்குது, சொல்லப்பட விளங்க இல்ல, இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் நேரம் தான், அமல் செய்யணும். அமல் செய்ய கேட்க இல்ல, இருக்கிறதுனா சதகா கொடுத்துதான் கேட்பாங்க. அதை விளக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சக்கராத்துல இவருக்கு நரகம் கண்ணுக்கு காட்டப்படும். மாற்றமான ஒரு மனிதர், அவர் அமல் இபாதத் தயாரிப்பு இல்லாம போற மனிதர். இப்ப இவரு துனியான்னு ஓடிக்கொண்டே இருந்தவர். அவர் அமல் இபாதத்தை நீண்ட விஷயத்துக்கு நேரமே இல்லைன்னு சொன்னவர். அவர்த மௌத்துடைய நேரத்தை அவரோட முடிவு தயாரிப்பு இல்லாம போகல, எங்க போவார்? நரகத்துக்கு தான் போவார். அது காட்டப்படும் சக்கராத்து. அப்ப இவர் என்ன சொல்லுவாங்க? அல்லா இடத்துல
எனக்கு கொஞ்சம் நேரம் தான் சொல்லவோ குரானோதோ அல்லது வேற எந்த அமலோ செய்யறதுக்கு இல்லை. இவ்வளவு நாளும் ஓடி ஓடி நான் சல்லியை தான் சம்பாதிச்சேன். அந்த சல்லி எல்லாம் அவ்வளவு சொத்து செல்வங்களை சதகா செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் அவ்வளவு பார்த்தா யோசிக்க வேண்டிய விஷயம். நான் இருக்கிறது இந்த தள்ளி சம்பாதிக்கிறது தானே இந்த நேர காலம் போச்சு. அதனால தான் எனக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. அதுதானே எனக்கு தலையில இருந்தது. நான் அதைத்தானே செஞ்சிருக்கிறேன். அதனால அவ்வளவு பணத்தையும் உன வழியில சதக்கா கொடுத்துட்டு வாரே. அதுக்கு மட்டும் முடிந்தேன். அது பெரிய டைம் தேவையில்லை. எல்லாத்தையும் சதக்கா செய்யறதுக்கு பெரிய நேரம் காலம் தேவை. வாக்கு மினத்தாலேயே எல்லாம் கொடுத்துட்டு காலையே இந்த நல்லடியார் கூட்டத்தை செய்து சதகாவை போல நரகத்தை இந்த பாதுகாக்கக்கூடிய வேற ஒரு அமல் இல்லை. குரான் ஹதீஸை நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அதுதான் வேற. ரசூலுல்லாஹ் மேராஜ் வீட்டு வந்து பெண்களுக்கு ஒரு பயணம் பண்ணினார். அதுல சொன்னாங்க, நான் நரகத்தை அந்த பயணத்துல கண்டேன். நரகத்துல ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கிறத கண்டேன். அதிகமாக பெண்கள் நரகத்தில் இருக்கிறத பார்த்தேன். எனவே பெண்மணிகளே, நீங்க சதகா கொடுங்க. நான் நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டே வேற எல்லாமலே குறிப்பிட்டு சொல்ல இல்லை. நீங்க சதகா கொடுத்து உங்களுடைய நரகத்தை பாதுகாப்பு. இதை சொன்ன உடனே சஹாபா பெண்கள் ஏற்கனவே கஷ்டவாளிகள் யார் யார் களத்துல காதுல இந்த நகை போட்டு இருந்தாங்களோ கலத்தி போட்டாங்க. அது அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த துனியா எங்களோட தீனுக்கு தடையா நிகழ்கிறது. அவ்வளவு நல்லா சம்பாதிங்க. தீனுக்கு அமலுக்கு பாதத்துக்கு தடை இல்லாம சம்பாதிங்க. கலாலா சம்பாதிங்க. சல்லி சம்பாதிச்சு சல்லியால ஆக்கிரத்தை சம்பாதிங்க. ரெண்டு பேர விஷயத்தை தான் பொறாம படையவில்லை. ஒருத்தர் யார் என்ன ரஜுலுன் லஹஸத இல்லா பிஸ்னைன். அதுல ஒருவர் யார் என்ன ரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் குர்ஆன். அல்லாஹ்வுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறார். குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறார். குர்ஆனுக்கே சேவை செஞ்சு கொண்டிருக்கிறார். குர்ஆன் தீன பரப்புறத்திலே அவருடைய நேர காலம் கழிந்து கொண்டிருக்கிறார். குர்ஆனை ஓதுறத்திலே, குர்ஆனை படிச்சு கொடுக்கறதிலே, அதிலே தான் நேரம் போகும். உண்மையிலே இந்த மனிதர் பொறாமைக்குரிய மனிதர். எவ்வளவு பெரிய பாக்கியத்தாரு. அவருடைய முழு நேரமும் நல்ல அமல்களே அல்லாஹ் கலாம்லே அவருடைய நேரம் கிடைக்கும். இவர் பொறாமைக்குரிய மனிதர். அடுத்த பொறாமைக்குரிய மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு பணக்காரராக இருக்கிறார். அந்த மனிதரும் இரவு பகலாக எப்படி முதலாவது அந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டவர் இரவு பகலாக அந்த குர்ஆன் ஓதுவதிலேயும் அதுக்கு சேவை செய்வதிலேயும் முழு நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். ராவு பகலாக இந்த நல்ல மனிதர், பணம் சம்பாதி உள்ள மனிதர், இந்த பணக்காரர் இவர்கிட்ட இருக்கிற பணத்தை இரவு பகலாக நல்ல அல்லாஹ் விரும்புகிற வழியில செலவழித்துக் கொண்டே இருக்கிறார். தேடி 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 செலவழிக்கிறார். இந்த மனிதனும் புறாமக்கூடிய ரெண்டு பேரும் ஒருத்தரா ஆகும். நான் தீயத்து வைக்கும் பெண்களுக்கு ஆபீஸாகி ஆலிமாவி வெளியே அளவுல குர்ஆன் ஹதீஸுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களை ஃபுல் டைம் அதுக்கு கொடுக்க நேரம் இல்லைன்னு தான் அதிகமா சொல்லுவாங்க. சரி, குறைஞ்சது சரி சம்பாதிக்கிறீங்க, நல்லா சம்பாதிங்க. என்ன நியத்தோட சம்பாதிச்சோன்னு வேண்டாம். நான் இந்த பணங்களை எல்லாம் சம்பாதிச்சு அல்லாஹ் விரும்புற வழியை சகோதரர்களே எவ்வளவு தான் சாப்பிட போறோம். அவன் சாப்பாடுட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு 1 மில்லியன் சம்பாதிக்கிறார் அல்லது ஒரு 10 மில்லியன் இவருக்கு ப்ராஃபிட் இருக்கிறார் அல்லது இவருக்கு தள்ளி சம்பாதிக்கிறார் என்றாலும் சாப்பிட போறாரு. தள்ளி சம்பாதிச்சாலும் சாப்பிட பயப்படுற காலத்துல இருக்கிறோம். ஒரு 4-5 புள்ளியோட அவ்வளவுதான். உடலை மறைக்க போறோம். எவ்வளவு பொறுமதியான ஒரு ஷேட்டோ என்னதோ இருக்க போறோம். அது ஒரு அளவு தான். உடல் மறைவதற்கு ஒரு உறுப்பு தேவை. அது ஒரு சாதாரணமான ஒரு உறுப்பை போட்டாலும் உடல் மறையும். பொறுமதியான 1 லட்சம் 5 லட்சம் பொறுமதியான ஷேட்டோட போட்டாலும் உடல் மறையத்தான் போகும். சில நேரத்தில் இதை விட மத்தியது ஆய்வான ஷேட் சில நேரத்தில் அழகா இருக்கிறது. இவர் அதை பார்த்து எங்க வாங்கினீங்க கேட்கிறவங்களும் இருக்கிறார்.
கண்ணுக்கு கவர்ச்சிக்கு வெள்ளத்தை இதை விட அது அழகா இருக்கு சாதாரணமாக. அப்ப உடனே மறைக்க ஒரு உடுப்பு தேவை, பயணம் செய்ய ஒரு வாகனம் தேவை. வாகனம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, பயணம் செய்யும். இப்போ வரப்போலையும் என்னோட வந்தவர் சொன்னார், இந்த வாகனம் 8 கோடி என்றார். நான் இதுவும் இரும்பு துண்டாப்பா, அடுத்தது இரும்பு துண்டு தான். 8 கோடி இதுல ஒரு மட்ட நேசிக்கு ஒசக்கையா நெருக்க டிராபிக் டைம்ல மேலால போயிடுவேன்னா பொறுமதி இல்லைன்னா, டிராபிக் நேரத்துல நெருக்கடியான நேரத்தை ஒசக்கையால போயிடுவேன்னா பொறுமதி இல்லைன்னா இவரை எல்லாரையும் போல போதான் போறாரு. கட்டாயம் வாகனம் வாங்குங்க, தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி போக பிரச்சனை இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வாங்க, இருக்கிறதுக்கு ஒரு ஊடு தேவை. அது எப்படி இருந்தாலும் தலையை வச்சா தூக்கம் போற மாதிரி ஒரு இடமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். எந்த இடத்துல தூக்கம் போவதில்லையோ அது சங்கத்தால உலகிருந்தும் வேலை இல்லை. குடிசையில போயிட்டு தலையை வச்சா தூக்கம் போனா அதுதான் நல்லதுன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போனோம் என்றால் நானும் நீங்களும் அனுபவிக்க போறது இந்த உலகத்துல ஒரு பெரிய அளவுதான். அப்ப மேலதிகமா ஏன் சம்பாதிக்கும்? ஒன்று பெருமைக்கு சம்பாதிக்கும், ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு சம்பாதிக்கும், ஒன்று அந்த நோக்கத்தோட. அப்ப அதெல்லாம் நல்லதில்லை, அது பாவமா அமையும். பெருமைக்கு சம்பாதிக்கிறது அல்லது நான் தான் பெரியவன், அந்த அமைப்புகள்ல எங்களை சம்பாதிப்புகள் எங்களை வேலை வெட்டி இருக்க அது அது எங்களை நரகத்துக்கு காரணமா அமையும். நல்லா பாதுகாக்கும். ஏன்னா ஒரு சிறிய கடுகளவு பெருமோட்டத்தை உள்ள இருந்தாலும் அவன் சொந்த போவேன்னு சொல்லலாம். அப்ப நானும் நீங்கள் தள்ளி எடுத்து சம்பாதிக்கணும். எங்களோட தேவை போக மேலதிகமான பணம் எதுக்கு சம்பாதிக்கணும், நீயத்து வைக்கணும் வேண்டாம். நான் இந்த கல்விகளை சம்பாதிச்சு அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில நான் தாராளமா செலவழிச்சு அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும், சொர்க்கத்தை ஒரு பெரிய அந்தஸ்து அடையணும் என்ற நீயத்தோடு சம்பாதிப்போமா இருந்தா எல்லாம் நன்மையாவே இருக்கின்றான். ஆசிரத்துக்கு ஏதாவது தேடி கொண்டு போகும். அதனால அல்லாஹ் தந்த பொறுமதியான நேர காலங்கள் கலந்து கொண்டிருக்கி ரமலான் வந்தது போய்கொண்டிருக்கு. மேலாண் சகோதரர்களே, மக்கள் தேவையுள்ள மக்கள் நிறைய இருக்கிறார். கொழும்புலே இருக்கிறார். கொழும்புலே கொஞ்சம் தேடி பார்த்தா மிக கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார். கொடுத்த பிரிட்ஜ்ல வச்சு மிஞ்ச சோத்த பிரிட்ஜ்ல வச்ச சோத்த அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை சூடாக்கி அதை சாப்பிடுறதுக்கு சண்டை போட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார். அது விலகி கொண்டு சொல்றேன், விளக்காம சொல்றீங்க, பார்த்த விஷயங்களை சொல்றேன். எங்களோட சாப்பாடுகள் எவ்வளவு வீணா போகும். அதனால ஒரு விஷயத்தை நானும் நீங்கள் நல்லா விலகி கொள்ளணும். அல்லாஹ் எனக்கு ஏத தேவை போக மேலதிகமான வசதி வாய்ப்புகள் அல்ல எனக்கு நல்ல சந்தையை தாரானா அது ஒரு சோதனையுடைய அடிப்படையில தாரான். அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை ஏழையாக வச்சு ஒரு கூட்டத்துக்கு மட்டும் கூட கொடுக்கிறான். ஏன் அப்படி செய்கிறான்? இது அநியாயம் தானே. அப்படி பார்த்தா நவுதுபில்லா, அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லை. ஏழைகளுக்கு சொன்னா நீங்க பொறுமையோட நீங்க ஏழைகள் உங்களுக்கு உங்களோட அந்தஸ்து உயர்ந்தது, அதுக்குள்ள சிறப்புகள் தனியே சொல்லப்பட்டிருக்கிறேன். வசதி உள்ள உங்களுக்கு சோதனை எளிமையை வைக்கிறார். நீங்க ஏழையாக இருக்கிறது உங்களுக்கு சோதனை. வசதி உள்ளவங்களை பார்த்து எல்லாம் சொல்றார், உங்களுக்கு வசதி வாய்ப்பு நான் தான் தந்திருக்கிறேன். இது மேலதிகமா ஏன் தாரேன்டா, நீங்க தேவை உள்ளவங்களை பார்த்து தேடி கொடுக்கத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு சோதனை. அதனால நீங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான நபியும் விரும்பி இருந்தா பெரிய ஒரு கோடீஸ்வரா வாழ்ந்திருக்கலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார். ஆனா ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க சாதாரணமா. அதனால நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பொதுவாக ஆட்கள் ஜக்காத்தை ரமதானுடைய காலத்துல தான் கொடுக்குறாங்க. நன்மை கூட கிடைக்கும் என்றதுனால ஜக்காத்து நோம்புல மட்டுமல்ல கடமை, வருஷம் பூர்த்தி அவர்களோட கடமை ஆகும். ஜனவரியில நான் பிசினஸ் ஆரம்பிச்சா ஜனவரியில தான் அந்த ஜக்காத் கடமை ஆகும். இப்படி யார் யார் எந்தெந்த மாசங்கள் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாசம் அடுத்த வருஷம் வரக்குள்ள அவருக்கு ஜக்காத் வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, ஜக்காத் கடமை ஆகும். அதனால ஏன் நோம்புலே கொடுக்குறாங்கன்னா நோம்புல செய்யற அமலுக்கு நம்ம கூட கிடைச்சது எந்த நோக்கத்தோட மக்கள் கொடுக்குறாங்க. அதனால வருஷம் முழுக்க ஜக்காத் கொடுக்கும். இது அடிப்படையில தகுதியான நிலையை இருக்கிறாங்க. மேலான சோதனை எங்களோட பொதுவான ஜக்காத் 5000, 10,000, 20,000, 50,000 இப்படியே தான் போகுது. நாளுக்கு நாள் பிச்சை வாங்குறவங்க கூட்டிக்கொண்டு போறாங்க, முறையிடாங்க. எந்த நோக்கத்தோட எந்த முறையில ஜக்காத்துகள் கொடுக்கப்படுமோ அந்த முறையில கொடுத்து
கொடுக்கப்படாததான் காரணம். குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் ஜகாத்துல ஒரு ஆளையாவது அடுத்த வருஷம் ஜகாத் எடுக்காத நிலைமைக்கு ஆக்கினா கொடுக்கிற நிலைமை ரெண்டாவது, கொடுக்கிறது கொடுக்காதது ரெண்டாவது விஷயம். இதுதான் கொடுக்கதான் அவர் அடுத்த வருஷம் இவர் ஜகாத் யார்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அந்த நிலைமைக்கு நான் ஒரு ஆளுமே செய்யணும் என்று ஒரு ஆளே ஆளுமே செய்தார். அவரை பார்க்கணும், கேட்கணும், கவனிக்கணும். இவருக்கு தெரிஞ்சு கொடுத்த இந்த ஏற்பாட்டை இவர் சம்பாதிக்கிறாரா இல்லையா, இல்ல அவ்வளவு திட்டு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் கையேற்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாரா? ஜகாத்தை தகுதியானவங்களை தேடியே ஒப்படைக்கணும். சும்மா யாரையாவது கையில ஒப்படைச்சிட்டு அதை எங்களோட பொறுப்பு இல்லை, இப்ப அவங்களோட பொறுப்பை அப்படி விட்டுட்டு இருக்கவும் கண்காணிக்கணும், கொஞ்சம் விசாரிக்கணும், என்ன போச்சு வந்துச்சு, என்ன செஞ்சீங்க கொஞ்சம் விளங்கணும். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, அதை ஒவ்வொரு ஜகாத் கொடுக்கக்கூடியவங்கள ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கு. ஜகாத் கடமையான மக்கள் ஜகாத் கொடுக்கல அது சோதனையா அமைகிறாங்க, தண்டனை அமையும். ஏனென்றா ஜகாத் என்றது இந்த வருஷம் நான் ஜகாத் பார்த்தேன் ஒரு 10 மில்லியன், 1 கோடி அல்லது 50 லட்சம் 10 லட்சம் என்ற ஒருத்தர இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஜகாத் கடமை இல்ல, அந்த 10 லட்சமோ அந்த 50 லட்சமோ ஜகாத் எனக்கு கொடுக்க இருக்கேண்டா அந்த வருஷம் பூர்த்தியாகிறதோட அது ஏனே இல்லை. அது எனக்கு சொந்தமானது. அது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் யாருக்கு தகுதியை சொன்னானோ அவங்களுக்கு சொந்தமானது. அப்ப அதை வச்சு ரோல் அடிக்கல, அதை வச்சு யாருக்கு அதை போட்டு அப்படியே இப்ப கையில கேஷ் இல்ல எல்லாம் செக் தான் கையில இருக்கு, நோம்பு புறவு கொடுப்போம் அல்லது அங்கு புறவு கொடுப்போம் இப்படி அப்படி இது அடிக்கல. அது அந்த நேரத்தில் ஒதுக்கப்படணும், தகுதியானவங்களை தேடி ஒப்படைக்கப்படும். ஹதீஸ்ல வந்து ஜகாத்தை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா உங்களோட சொத்து செல்வங்களுக்கு வர இருக்கிற அழிவு நாசம் அந்த ஜகாத்தோடயே போயிருக்கு. அல்லாஹ் விருப்ப செய்வார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்ப நேரம் காலங்களை நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை கழிச்சு அல்லாஹ்வோட பொருத்தத்தை திருப்தி அடைந்து கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள், பல தவறுகள் பாவங்கள் செய்தவர்கள். நீ மன்னிக்கக்கூடிய மகா கிருபையாளன். இந்த சிறப்பான ரமதானுடைய மாதத்தையும் எங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டியே தந்திருக்கிறாய். யா அல்லாஹ், எங்கள் அனைவரை நீ மன்னித்தருள்வாயா. நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயா. யாரும் உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்துல நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில உன்னை சந்திக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிக்க எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. எங்களோட பெற்றோர்கள் ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாருடைய பெற்றோர்கள் மௌத்தாகி கபராளிகளாகி விட்டார்களோ அவருடைய மண்ணறையை பொன்னறையாக்கி வைப்பாயா. ஆசிரத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயா. யாரா எங்கள் அனைவருடைய மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயா. யா அல்லாஹ், நீயே எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு உன்னை தவிர வேறு ரப்பில்லை. யா அல்லாஹ், எங்களை பாதுகாக்கக்கூடியவர் நீ ஒரே ஒருவன். யா அல்லாஹ், நீ எங்களை கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்க இந்த உலகத்துல யாரும் இல்லையா. உன்னோட அரவணைப்புல உன்னோட ஆதரிப்புல எங்களை நீ வைத்துக் கொள்வாயா. யா அல்லாஹ், கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமான மனதிங்க தௌஃபீக் செய்வாயா. எங்களை நீ கேவலப்படுத்திடாதே. யா அல்லாஹ், எங்கேயும் எப்படி கேவலப்படுத்திடாதே. யா அல்லாஹ், கேவலத்துக்குரிய எந்த ஒரு செயலும் எங்களாலோ எங்களோட மனைவி மக்களாலோ எங்களோட சந்ததிகளாலோ கடைசி வரைக்கும் நடக்காமலே தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ், எங்களை யாரையும் எங்களையோ மனைவி மக்களையோ கடைசி வரைக்கும் யாரிடத்திலே கையேற்றிடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக வாழ்ந்து நீ விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக வரவிக்க தௌஃபீக் செய்வாயா. இந்த ரமலானுடைய எல்லா வரக்கத்துகளையும் அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. மேலான லைலத்துல் கத்ரையும் அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. எங்களோட மௌத்துடைய நாளை சிறப்பான மதீனாவிலே ஆக்கி வைப்பாயா. நீ கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது. யா அல்லாஹ், நீ